அண்ணாமலை கட்சிங்கிறது ஏறக்குறைய பிஜேபியினுடைய இன்னொரு காப்பியாக தான் இருக்கும். இப்போ விஜய் அண்ணன் ஆட்சி அமைச்சதும் சந்தோஷம். அதே மாதிரி அண்ணாமலையும் அவர்களும் வரணும், அவர்களும் வெற்றி பெறணும். ஏபிஜே அப்துல் கலாம் சாருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு அதாவது ஆதாயம் தேடலாங்கிறதுக்காக ஏன் அதில் படித்து கோச்சிங் எடுக்கிறவங்க அரசியலுக்கு எதுக்கு வர்றாங்க? அதில் படித்து அப்துல் கலாம் மாரி ராக்கெட் விடுறதுக்கு போகாமல் ஏன் அரசியலுக்கு வர்றாங்க? இதெல்லாம் மக்களை திசை திருப்புகிற ஒரு குழப்பமான ஒரு இது. பிஜேபி வந்து ஒரு சித்தாந்தம் உள்ள கட்சி. உங்களுக்கு இங்கே வந்து சித்தாந்தத்துக்கு தான் மரியாதை, நபருக்கு வந்து மரியாதை கிடையாது உங்களுக்கு. அதனால் அண்ணாமலை வெளியில் போனது வந்து ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை கொண்டு வராரு. அது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இளைஞர்கள் வந்து டிவிகேக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் இல்லாதவங்க அண்ணாமலை அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. விஜய்க்கு கூட்டம் சேர்ந்த மாதிரியோ இவருக்கு பெரிய ஆதரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அண்ணாமலை வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு சிறந்த கட்சியினுடைய தலைவர். அவர் வந்து நிச்சயமாக அவர் வந்து ஒரு கட்சி துவக்கத்தில் வந்து மாற்று கருத்தே இல்லை. நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியலுக்கு வர வேண்டும். அவரெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு நேர்மையோடையும் துடிப்போடு செயல்படைய ஒரு தலைவர் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கல. எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. மக்கள் வந்து அவருக்கு உண்மையில வரவேற்பு கொடுன்னு நான் கேட்டு எதிரியே என்று எப்பவுமே நினைக்கக்கூடாது. வந்து மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவராக வரார். வந்து மக்களுக்கான பயனாளி ஒரு திட்டங்கள் மாறும். வந்து இப்போ இருக்கிற ஆட்சி முறை வந்து பற்றி அது முறை நடைமுறை இல்லை. புதிதாக ஒரு 24 மாதத்தில் ஒரு துவங்கப்பட்ட ஒரு கட்சி, மக்கள் சேவையில் எந்த திட்டங்கள் இல்லாமல் ஒரு கட்சி அது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அப்படி இல்லை. அவர் காவல்துறையில் ஒரு அதிகாரி இருந்தவர், மக்களோட பணியாற்றியவர், மக்கள் தேவைகளை என்னென்று புரிந்து கொண்டவர். அதனால அவர் வந்து ஏறத்தாழ ஒரு 2-3 ஆண்டுகளாக இந்த பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு தலைமையில் இருந்த ஒரு அவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். நிச்சயமாக அவர் இந்த கட்சியை துவக்கத்தில் வந்து மக்கள் நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்கிறார். முதல்ல அண்ணாமலை அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஆட்கள் அரசியலுக்கு வரணும், தனித்தனி கட்சி ஆரம்பிக்கணும், இயக்கத்தை ஆரம்பிக்கணும். ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்து 2 கட்சி தான், ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. அவங்களோட இதுதான் மாறி மாறி வருது. ஸோ இந்த மாதிரி புது கட்சி வர்றதை நான் வரவேற்கிறேன். இப்போ விஜய் அண்ணன் ஆட்சி அமைச்சதும் சந்தோஷம். அதே மாதிரி அண்ணாமலையும் அவர்களும் வரணும், அவர்களும் வெற்றி பெறணும். ஆனால் பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து பெருசாக எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் அண்ணாமலை அண்ணன் வந்ததுக்கப்புறம் தான் வளர்ந்துருக்கு. அதுக்கு முன்னாடி தமிழிசை இருந்த அளவுக்கு ஓரளவுக்கு வந்துச்சு. இப்போ அண்ணாமலை அண்ணன் நல்லா தான் கொண்டு வந்தார். இது பிஜேபிக்கு தான் பின்னடைவு. அண்ணாமலை அண்ணனுக்கு அவருக்கு ஒரு உத்வேகத்தை தான் தரும். நான் வரவேற்கிறேன் அண்ணாமலை வெளியில் வந்ததுக்கு. சீமான் அண்ணன் சொன்னது எனக்கு தெரியல, பட் சீமான் அண்ணனுக்கும் வாழ்த்துக்கள் தான். அவரும் எனக்கு பிடிக்கும். சொன்னதை நான் கேட்கல, அதை பற்றி எனக்கு தெரியல. மேபி ஊழலாக கூட இருக்கலாம். ஊழல் எங்கே போனாலும் ஊழல், லஞ்சம் இந்த மாதிரி தானே ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை கூட மாற்றலாம்னு சொல்லியிருக்கலாம். அதான் நினைக்கிறேன். ஏன்னா இளைஞர்கள் வந்து டிவிகேக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் இல்லாதவங்க அண்ணாமலை அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து யாரும் இங்கே வர மாட்டாங்க. அதில் இல்லாதவங்க இங்கே வருவாங்க. இந்த டிஎம்கேல இருக்கவங்க, ஏடிஎம்கேல இருக்கவங்க, ஸோ அவங்க வந்து அண்ணாமலை அண்ணனை சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ணாமலை கட்சிங்கிறது ஏறக்குறைய பிஜேபியினுடைய இன்னொரு காப்பியாக தான் இருக்கும். அல்லது மோடியோட ஆதரவோட தான் வர இதை செய்கிற மாதிரி இருக்கும். மக்கள் எதிர்பார்க்க மாதிரியோ அல்லது விஜய்க்கு கூட்டம் சேர்ந்த மாதிரியோ இவருக்கு பெரிய ஆதரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த கோயம்புத்தூர், ஈரோடு அந்த பகுதியை சேர்ந்தவங்க வேணால் ஆர்வமாக அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வேணால் போடலாம். மற்ற மாவட்டங்களில் அவருக்கு உதாரணமாக மதுரைக்கு தெற்க உள்ள மாவட்டங்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒருவேளை வேறு ஏதாவது எதிர்பார்த்து வேணால் அவருக்கு கூட்டம் இருக்கும். அது கூட ஒரு 2%, 5% மேலே வர வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்க கட்சியானது பிஜேபிக்காரங்களுக்கு இப்போ பிடிக்க மாட்டேங்குது. மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்காது. சாதாரண எல்லாரோட கூட்டத்தோட கூட்டமாக ஆரம்பித்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவரை விட பெரிய பெரிய கில்லாடிகள்லாம் கட்சி ஆரம்பிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அண்ணாமலை கட்சியோட முன்னேற்றம் வந்து பெரிய அளவில் ஒன்றும் இருக்காது. ஒரு சின்ன தாக்கமாக தான் இருக்கும். எதிர்கட்சியாக கூட அண்ணாமலைக்கு வர வாய்ப்பு இருக்காது. திமுக பிஜேபி ஒன்று சேரும் வருங்காலங்களில். அவங்க வேணால் எதிர்கட்சியாக வரலாம். மற்றபடி ஏடிஎம்கேயோ அல்லது மற்ற எதிர்கட்சிகளோ ஜாயின்னா வாய்ப்பு இல்லை. சீமான் கூட போகிற போக்க பார்த்தா திமுக கூட இந்த கூட்டணி சேர்ந்து எலெக்ஷனில் நிற்கலாம் போல தோணுது. அதனால் அண்ணாமலை கட்சிக்கு இந்த பகுதியிலலாம் ஒரு பெரிய மதுரைக்கு தெற்க உள்ள மாவட்டங்கள்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்க மாதிரி எனக்கு தோணலை. அவர் பிஜேபியில் இருக்கார். முஸ்லீம்களை வளைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லது முஸ்லீம் சம்பந்தமான ஓட்டுகளை தன் பக்கம் இழுக்கணும் அல்லது தான் வந்து மதசார்பின்மையில்லாதவர் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஏபிஜே அப்துல் கலாம் பேரை யூஸ் பண்ணுறாரு. ஆனால் அவர் கூட சொல்லும்போது என்ன பண்ணாரு, நான் அந்த பேட்டியை பார்த்தேன். நான் நல்ல கண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு மோடிகிட்ட போய் பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த கட்சி ஆரம்பிச்சோம்னாரு. நல்ல கணக்கும் மோடிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அதனால் அரசியல்வாதிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா தங்களுக்கு சாதகமாக சொல்லுவாங்க. மற்றபடி அது ஒரு பெரிய மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பொதுவாக அரசியல் வரும்போது யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா ரொம்ப கெடுபிடியாகவோ அல்லது மற்றவர்களை தண்டிக்கணும்னோ அதெல்லாம் செய்ய மாட்டோம். அந்த வகையில் அண்ணாமலை ரொம்ப நல்லவர் தான். அவர் ரொம்ப திறமையானவர். அவர் சட்டத்துறையிலையும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி ரொம்ப திறமையாக படி செஞ்சவர். கர்நாடகாவில் அவருக்குன்னு ஒரு பெரிய கூட்டம்லாம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வட இந்தியாவில் கூட அவருக்கு பெரிய கூட்டம் இருக்குது. அவர் மேலே நல்ல அபிப்பிராயம் உள்ளவங்க இருக்காங்க. தமிழ்நாட்டிலே அவர் மேலே நல்ல அபிப்பிராயம் உள்ளவங்க ரொம்ப இருக்காங்க. எனக்கும் கூட அவர் மேலே நல்ல அபிப்பிராயம் உண்டு.
ஆனால் இப்போதைக்கு வந்து இவர் தேர்தலுக்கு முந்தி 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட நல்லா வந்திருக்கும். அதுக்கு மேலே உள்ள பிஜேபி தலைவர்கள் சம்மதிக்கலை. நீ வந்து இந்த தேர்தல் நடத்தி கொடுத்துட்டு அப்புறம் கட்சி ஆரம்பி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அவர் முன்னுமே கேட்டார். அதுக்கு அவங்க மோடியும் சரி அமித்ஷாவும் 2026 தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் போனால் போதும் அப்படின்ட்டாங்க. ஒருவேளை முன்ன ஆரம்பிச்சிருந்தா இளைஞர்களுக்கு ஒரு மாற்றம் நமக்கு தேவை, புதிய மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கலாம். அது இல்லாமல் போச்சு. தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது. அது மக்களுக்கு பயனளிக்கிற கட்சி எதுன்னு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் கண்டறியலை. இதுக்கு இடையில் அண்ணாமலையும் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவரும் ஒரு அரசு துறையில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்திருக்காரு. ஒரு கட்சியினுடைய மாநில செயலாளர் இருந்திருக்காரு. அவர் தனியாக கட்சி ஆரம்பித்தாக்கா வரவேற்றுக்க வேண்டியதானே. 75 ஆண்டு கால கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இவர் டிவிகே தலைவர் பிறக்கிறதுக்கு முடியாது திமுக கட்சி துவக்கப்பட்டது. இந்த நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்து கிட்ட 6-7 முறையாக வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. நிறைய திட்டங்களை செயல்படுத்திருக்காங்க. அதனால் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க திமுகவுக்கும் அவங்களுக்கு போட்டின்னு. அப்படி ஒன்றும் எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 17 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம். புரியுதுங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் டிவிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 17 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம். எனக்கு அது அவங்க வெற்றி பெற்றாங்களா இல்லை ஏதாவது இவி மிஷினில் ஏதாச்சும் பிரச்சனையாங்கிறது எனக்கு கண்டறிய முடியல. ஏபிஜே அப்துல் கலாம் சாருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு அதாவது ஆதாயம் தேடலாங்கிறதுக்காக ஏன் அதில் படித்து கோச்சிங் எடுக்கிறவங்க அரசியலுக்கு எதுக்கு வர்றாங்க? அதில் படித்து அப்துல் கலாம் மாரி ராக்கெட் விடுறதுக்கு போகாமல் ஏன் அரசியலுக்கு வர்றாங்க? இதெல்லாம் மக்களை திசை திருப்புகிற ஒரு குழப்பமான ஒரு இது. அது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போதைக்கு. ஏன்னா அவர் வந்து அவருடைய அடையாளமே பிஜேபி தான். அவர் பிஜேபியிலேருந்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து எதிர்பார்த்தாங்க. பிஜேபி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டாக தான் எதுவுமே பிக்கப் ஆகும். பணமுறை மாதிரி அவர் கொஞ்சம் அவசரப்பட்டாருன்னு எனக்கு தோணுது. பிஜேபிக்கு நல்லது தான் உங்களுக்கு. ஏன்னா ஒருத்தருடைய முகத்திரை வந்து கிழிஞ்சிருக்கு, அடையாளம் தெரிஞ்சிருக்கல உங்களுக்கு. அதனால் இது வந்து பிஜேபிக்கு தான் நல்லது. பிஜேபி வந்து ஒரு சித்தாந்தம் உள்ள கட்சி. உங்களுக்கு இங்கே வந்து சித்தாந்தத்துக்கு தான் மரியாதை, நபருக்கு வந்து மரியாதை கிடையாது உங்களுக்கு. அதனால் அண்ணாமலை வெளியில் போனது வந்து ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை கொண்டு வராரு. அது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். இல்லை ரஜினி சாருங்களாம் நல்ல மரியாதை இருக்குது, ஆனால் வேஸ்ட் காலங்கிறது முடிவு பண்ணிட்டார். அது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். காமராஜர்லாம் என்ன உங்களுக்கு என்ன இதெல்லாம் படிச்சுட்டு வந்தார். இப்போ மோடிஜி பார்த்தீங்கன்னா டிவி வித்தாரு. ஒரு 15 வருஷம் சிஎம் இருந்திருக்காரு, 15 வருஷம் பிரதமராக இருந்திருக்காரு. அதனால் அது அனுபவம் தான் ஜெயிக்குமே தவிர படிப்பு ஜெயிக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒரு ஐபிஎஸ் படித்தனால வந்து படிப்பு சம்மந்தமாக வந்தால் சரியாக வரும்னு நினைக்கிறாரு. அரசியலுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. இல்லை எந்த அளவுக்கு பண்ணுறான்னு தெரியல உங்களுக்கு. ஏன்னா இது வந்து திராவிட கட்சி ஒரு 50 வருஷமாக ஊறி போயிருக்கு. அதிகாரிகள் வந்து ஒரே மாதிரி பழகிருக்காங்க. அவங்க வந்து இப்போ விஜய் வந்துமே ஒன்றும் பண்ண முடியல, கொஞ்சம் எதிர்பார்க்குறாரு. அந்த அளவுக்கு மாற்ற முடியலன்னு என்னுடைய கருத்து. அண்ணாமலை வந்தாலும் உடனே வந்து அதிகாரி எல்லாம் மாற்றிட முடியுமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. பிஜேபி தான், பிஜேபி டிவிக்கே தான் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். பிஜேபி வந்து வேறு ஏதாவது கூட்டணி நல்ல கூட்டணி அமைச்சுன்னா பிஜேபியா டிவிக்கேவா அந்த மாதிரி தான் போக வாய்ப்பு.